இன்று நாம் பார்க்க போவது இருதயம். ஹிருதயத்தை எப்படி காப்பாற்றுறது, ஹிருதயத்தை நம்ம எப்படி பலப்படுத்திக்கிறது? ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். இதுக்கு மொத்தமே 5 பொருட்கள் தான். முதல் பொருள், இந்த காம்பினேஷன் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக மாரடைப்பு வரதை தவிர்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது இருதயம். இருதயம் எப்படி நம்மளுக்கு ஒர்க் பண்ணுது, அதோடைய தன்மைகள் என்ன, அது எப்படி பாதுகாத்துக்கிறது? இப்போ உள்ள கலிகாலத்தில் இருதயத்தை யாருமே சரியாக பார்க்கறதில்ல. எப்படி நம்ம வெளிப்புற தோற்றத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கு நம்ம கவனமே செலுத்துறதில்லை அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, முகத்துக்கு சாயம் பூசுவது, முடிக்கு சாயம் பூசுவது, நல்ல ட்ரெஸ் போடுவது, ஸ்வெட்டிங் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு டியோரண்ட் அடிக்கிறது, சென்ட் போடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வெளிப்புற தோற்றத்திற்கு அது அழகை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட உள்முகமாக இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பகுதிகளுக்குமே நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்றது இல்லை. இந்த காலகட்டத்தில் உள் உறுப்புகளை கவனிப்பதில் நாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கோம். கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம், தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்றோம். இது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ள நம்முடைய ராஜ உறுப்புகள் செயல்பாடு கம்மியாயிருது. அப்போ இந்த செயல்பாடில் முதல்ல பாதிக்கக்கூடியது கல்லீரல், மண்ணீரலை பாதிக்குது. அதுக்கப்புறம் ஒன்றா தொடுது, கணையத்தை தொடுது. 40 வயசு 50 வயசுக்கு மேலே கண்டிப்பாக கணையம் அதோடைய தன்மையை குறைக்கிறது, அதாவது இன்சுலின் சுரக்கிறத கம்மியாக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம உணவு முறையில் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக சுகர்ன்ற அந்த கொடிய நோய் நம்ம உடம்புல தாக்காது. அது யாரும் நம்ம செய்கிறதில்லைன்றதான் இப்போ உள்ள பொதுவான கருத்து. இருக்கட்டும், நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இருதயத்தை காப்பதற்கு நம்ம இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹிருதயத்தை எப்படி காப்பாற்றுறது, ஹிருதயத்தை நம்ம எப்படி பலப்படுத்திக்கிறது? ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். கண்டிப்பாக ஒரு குடிநீர் நீங்களே தயார் பண்ணிடலாம். இருதயத்திற்கு பலப்படுத்தக்கூடிய குடிநீரை வீட்டில் இருக்கிற நீங்களே தயார் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குடிநீர் மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னா 75% போதுமானது. இருந்தாலும் நம் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது உடல் உழைப்புன்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி. இது முக்கியம். 18 வயசில், ஏன் 15 வயசு 10 வயசுல இருந்தே அவங்களுக்கு உடற்பயிற்சி நம்ம கற்றுக் கொடுத்து வச்சிடணும். 25 வயசு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக காலையில் நடந்து போவாங்க. பால் வாங்குறதுக்கோ இல்லை பேப்பர் வாங்குறதுக்கோ இல்லை கடைக்கு போகிறதுக்கோ கண்டிப்பாக நடந்து சென்று நடந்து போய் வாங்கிட்டு வருவாங்க. அதே அவங்களுக்கு ஒரு விதமான பயிற்சியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு நடந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க. இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டுமே இல்லாமல் வீட்டில் உள்ள வேலைகளை இழுத்து போட்டு பார்க்கக்கூடிய தன்மைன்னா அந்த காலத்தில் இருந்தது. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 அடி 5 அடி 10 அடிக்குள்ள கடை கூட நம்ம 2 வீலரை, அதாவது மோட்டார் சைக்கிள், இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு டக்குன்னு போயிடும். அப்போ நம்ம உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிருது. எனக்கு தெரிந்து 10 வயதிலிருந்து 25 வயது 30 வயது உள்ள இளைஞர்களும் சரி சின்ன குழந்தைகளும் சரி கண்டிப்பாக அவங்க நடக்கிறப்ப ரொம்ப தவிர்க்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க ஸ்கூலுக்கு ஆட்டோவில் அனுப்பிச்சிடுறோம், இல்லாட்டி பேரண்ட் போய் வண்டியில் போய் விட்டுறாங்க, இல்லாட்டி பஸ்ஸில் போயிடுறாங்க, இல்லாட்டி ஸ்கூல் பஸ்ஸில் போயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க நடக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை கம்மி பண்ணிடுறோம். இதில் முக்கியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டக்குன்னு போய் நம்ம ஸ்கூல் பிடி பீரியடில் போய் விளையாடுறாங்க, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு நாள் ஒரு வாரத்தில் 2 பிடி பீரியட் 3 பிடி பீரியட் இருந்தாலும் அன்றைக்கி பிடி பீரியடில் போய் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு வந்தானா அன்றைக்கி பூரா அவன் ஹோம்ஒர்க்கே செய்ய மாட்டேன்றான். கேட்டால் நான் பிடி பீரியடில் விளையாண்டுட்டு வந்தேன், டயர்டாக இருக்குன்னு படுத்துறான். இந்த சூழ்நிலையை பூரா இப்போ வந்துக்கிட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் மாற்றும் முயற்சியாக புனிதமான ஆயுர்வேதிக் முறையில் நம்ம ஒரு குடிநீர் ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த குடிநீர் எப்படி பண்ணுறது, அதுதான் முதல் வேலை. இதுக்கு மொத்தமே 5 பொருட்கள் தான். முதல் பொருள் மருதம்பட்டை. இது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மருதம்பட்டை அப்படின்ற ஒரு பட்டையை வாங்கி அதுக்கு பொடி வச்சுக்கணும். பொடியாக தயவு செய்து வாங்க வேணாம். அது மருதம்பட்டை பொடியா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது.
அதனால் மருதம் பட்டை வாங்கி நீங்கள் அதை நல்லா உடைச்சி நல்லா அதை நீங்களே பவுட்ரு பண்ணிடலாம். மிக்சியில் போட்டு அடித்து நீங்களே பவுட்ரு பண்ணிடலாம். மருதம் பட்டை, சுக்கு, ஆவாரம்பூ, இந்த 3 கம்பல்சரியாக இருக்கணும். அதுபோக பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் இருக்கணும். 5வது எலுமிச்சம்பழம் ஜூஸ். இது அந்த மருதம்பட்டை பவுடரோட இது பூரா சேர்ந்து பவுடராக வச்சுக்கிட்டு வெண்ணித்தண்ணில் போட்டு கலந்து குடிக்கும்போது எலுமிச்சம்பழம் ஜூஸை புழிஞ்சு குடித்தா கூட போதும். இது நம்ம இருதயத்திற்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான குடிநீர். இந்த குடிநீரை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா வந்த இருதய மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய இருதய அடைப்பையும் சரி, ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய இருதய அடைப்பையும் சரி, வரப்போகும் இருதய அடைப்பையும் சரி குணப்படுத்துறதுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு குடிநீராக இருக்கு. இது எந்தவித பக்க விளைவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் மருதம்பட்டை எப்பவும் கொஞ்சம் அளவுக்கு மீறி சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது. இருக்கிற கழிவுகளை பூரா, நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மை உள்ள கழிவுகளை பூரா வெளியே கொண்டு வந்துடும். மெயின் காரணம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மருதம்பட்டைக்கு இருக்கு. இந்த மருதம்பட்டையோடு சேர்த்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். பெருஞ்சீரகம், ஆவாரம்பூ அதையும் சேர்த்துக்கணும். இந்த காம்பினேஷனில் மருதம்பட்டையோடு சேர்த்து இந்த காம்பினேஷனில் சேர்த்துக்கிட்டு இது ஒரு பவுடர் போட்டு வெண்ணித்தண்ணில் கலந்து கொடுக்கும்போது ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு 10 சொட்டு போட்டு காலையில் டெய்லி டீ சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த குடிநீரை குடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்க விளைவு இல்லாத மருந்து. ஹிருதயத்தை பற்றி பயப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நாளாக 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 ஹிருதயத்துடைய தன்மைகள் நல்ல ஆக்டிவாக இருக்கிறது நீங்களே புரிய முடியும். ரொம்ப தூரம் நடந்தால் மூச்சு வாங்குறது, ரொம்ப தூரம் நடந்தால் இழைக்கிறது, இது பூராமே குறையக்கூடிய தன்மை வந்துடும். இது 10 வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 10 வயசுல கொடுக்க ஆரம்பிச்சா நான் சொன்ன மாதிரி தான், எந்த பிள்ளைகளையுமே நம்ம நடக்க வைக்கிறது கிடையாது. அப்போ அவனுக்கு உடல் உழைப்பு கம்மியாகிடுது. இந்த சமயத்திலே அவங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதோடைய தன்மைகள் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அவனுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி கொடுக்கும்போது திருப்பி அவன் அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இதெல்லாம் போக அவங்க உண்ணுகின்ற பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக மாற்றணும். மாற்றாட்டி கூட இது கொஞ்சம் சரி பண்ணும். இந்த மாதிரி பெருஞ்சீரகம் சொல்லக்கூடிய சோம்பு இருக்கிறதுனால அது சீக்கிரம் செரிக்கக்கூடிய தன்மை வந்துடுது. அதுபோக இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் நம்ம அதை சேர்க்கறதுனால அது சிட்ரிக் இருக்கிறதுனால அதுவும் அதை கரைச்சி அந்த எங்கேயாவது அடைப்பு, அந்த இரத்த நாளங்கள் சொல்லக்கூடிய ரத்தம் சரியாக போகக்கூடிய வழிகளில் அடைப்பு கிடப்பு இருந்துச்சா கண்டிப்பாக இது கரைக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழம் ஜூஸுக்கு இருக்குது, மருதம்பட்டைக்கும் இருக்குது. இந்த காம்பினேஷனில் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக மாரடைப்பு வர்றதை தவிர்க்கலாம். வந்தவங்களும் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு. வாழ்வில் மருதம்பட்டை இந்த ஜூஸை பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.